பிரைஸ் தி லார்ட். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல அதிகாலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அக்டோபர் மாதத்தினுடைய முதல் நாளில் நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த 2024ஆம் ஆண்டிலும் ஆரம்பம் முதல் 9 மாதங்களாக அற்புதமாக நம்மை பாதுகாத்திருக்கிறார். இந்த 10வது மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவருடைய சமூகத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய நல்ல பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் மெய்யாகவே நல்லவர், நம்மோடு இருக்கிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை வழி நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில் நம்முடைய சிந்தனைக்காக தெரிந்து கொண்டதான வேத பகுதி ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனம். அக்காலத்திலே அபிமெலேக்கு அவன் சேனாபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். ஆம், நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். அபிமெலேக்கு அதை அறிந்து கொண்டான். ஆபிரகாமோடு தேவன் இருக்கிறார் என்கிறதை அபிமெலேக்கு அறிந்து கொண்டான். ஒரு காரியத்தில் அல்ல, 2 காரியத்தில் அல்ல. அபிமெலேக் ஆபிரகாமை கண்டபோது அவன் செய்த எல்லா காரியங்களிலும் கர்த்தர் அவனோடு இருக்கிறதை, ஆபிரகாமோடு இருக்கிறதை அபிமெலேக்கு அறிந்து கொண்டான். நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். இந்த புதிய மாதத்திலும் கூட நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நம்முடைய முற்பிதாவாகிய ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அதை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். காரணம், கர்த்தர் ஈசாக்கோடு கூட இருந்தார். இந்த காலை நேரத்திலும் கூட நம்மோடு இருக்கிற தேவன், விளைய செய்கிற தேவன், நம்மோடு இருக்கிற தேவன், பலகை செய்கிற தேவன், நம்மோடு இருக்கிற தேவன், பெருகச் செய்கிற தேவன், நம்மோடு இருக்கிற தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தராக இருக்கிறார். காரணம், ஏசாயா 45ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் படிக்கிறோம், கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். ஆம், ஆண்டவரிடத்தில் வல்லமை இருக்கிறது, ஆண்டவரிடத்தில் நீதியும் இருக்கிறபடினாலே அவனவன் கர்த்தரிடத்தில் வந்து சேருவான். உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கும்போது நமக்கு வல்லமை உண்டு, நமக்கு பலன் உண்டு. நாம் தேவ நீதியை நிறைவேற்றுகிறவர்களாக காணப்படுவோம். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோடே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோடே கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் உங்களோடே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம் என்று அவனை பற்றி கொள்வார்கள். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை ஜாதிகள் காணும் போது, இந்த தேவன் எனக்கும் வேண்டும் என்று சொல்லி ஜாதிகள் உங்களை பற்றி கொள்வார்கள். நீங்கள் அவர்களை கர்த்தருக்கு நேராக நடத்த முடியும். ஆகவே நம்மோடு கர்த்தர் எப்போதும் இருக்கும்படியாய் அவருக்கு பிரியமாய் வாழுவோம். ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் உங்களோடு இருந்து உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து அவர் உங்களோடு இருக்கிறதை ஜாதிகளுக்கு வெளிப்பட பண்ணுவாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் உம்முடைய பிள்ளைகளோடு வாசம் பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறீரப்பா. ஆமாண்டவரே, நீர் இவர்களோடு இருக்கிறத ஜாதி ஜனங்கள் கண்டு ஆண்டவரை உம்மை மகிமைப்படுத்தும்படி பரிசுத்த ஆவியானவர் கிருபை தார். இவர்களுடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதி. இந்த மாதத்தில் நன்மையான காரியங்களை உடைய சமூகத்திலிருந்து இவர்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தார். ஆசீர்வதி. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.